வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் கோல்மால். கோல்மால் ஒரு காமெடி சீரீஸுங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். ஸோ நிறைய சிரித்து என்ஜாய் பண்ணலாம். வாங்க படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் ஒரு காலேஜ்லேருந்து ஆரம்பிக்குது. காலேஜில் ஃபஸ்ட் இயருக்கான அட்மிஷன் லைனில் நம்மளோட ஹீரோ மாதவ் வந்து நிற்கிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் ரவுடிஸ் வந்து வராங்க. லக்ஷ்மண் அண்ட் லக்கி வந்து $100 போடு அப்படின்னு சொல்லிட்டு டப்பா பண்ணிட்டுறாங்க. என்னன்னு கேட்கும்போது எங்களோட டீனுக்கு வந்துட்டு கேன்சர், ஸோ அதுக்காக ஃபண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு ஆளாளுக்கு $100 போடு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மிரட்டிட்டு இருக்காங்க. அங்கே மாதவ் இதெல்லாம் போட முடியாது அப்படின்னு சொன்னதுமே அங்கே மாதவுக்கு பயங்கரமாக அடி விழுது. பயந்து போயிட்டு அங்கே மாதவ் போட வரும்போது இன்னொரு ஹீரோ கோபால் வந்துட்டு இதெல்லாம் போடக்கூடாது, இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சாஃப்டாக வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீ யாரா கேட்கறதுக்கு அப்படின்ட்டு அங்கே ரவுடிஸ் 2 பேரும் அங்கே கோபாலை போட்டு அடிக்கிற அடியில் சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து கேட்காமலேயே $100 வந்து போட்டுட்டாங்க. ஸோ பயங்கரமான வசூல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா பார்த்தா இவங்க 4 பேருமே ஒரு கேங்கு அப்படிங்கிறது அப்போ தான் தெரியுது. இவங்க 4 பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அப்படியே வந்துட்டு அவங்க பைக்கில் வந்துட்டு இருக்கும்போது அங்கே ஃபியூவல் காலியாக போயிடுச்சு. ஸோ அப்படியே நின்றுட்டு நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு டீ கடையில் நின்றுட்டு இருக்கும்போது அங்கே ஆப்போசிட்டில் நம்மளோட ஹீரோயின் நிராலியை பார்க்குறாங்க. நிராலியை பார்த்ததுமே அங்கே கோபால், லக்ஷ்மண், மாதவுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ பேசுறதுக்காக அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது அங்கே ஆப்போசிட்டில் வசூலி நிற்கிறத வந்துட்டு கோபாலும் லக்ஷ்மணும் வந்து பார்த்துட்டாங்க. வசூலி கிட்ட இவங்க வந்து கடன் வாங்கியிருந்திருப்பாங்க. ஸோ கொடுக்கல, இது வரைக்கும் அவங்கள தான் வசூலி தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. பிடிச்சா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே லக்ஷ்மணும் கோபாலும் அப்படியே பின்னாடி வழியாக ஓடியே போயிட்டாங்க. பார்த்துட்டு லக்கியுமே அவங்க கூட சேர்ந்து ஓடி போயிட்டாங்க. இங்கே மாதவ் வந்துட்டு நிராலியை பார்க்குற வேகத்தில் அப்படியே வந்துட்டு இருக்கும்போது அங்கே வசூலி கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. வசூலி வந்துட்டு ஒரு சஞ்சய் தத்தோட பெரிய ஃபேனு. ஸோ அதனால நீங்கள் பார்க்குறதுக்கு அப்படியே சஞ்சய் தத் மாதிரியே இருக்கிறீங்க, சஞ்சய் தத் மாதிரி நடந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மாதவ் வந்து பயங்கரமாக ஐஸ் வச்சு அங்கே சஞ்சய் தத் மாதிரி நடக்கும்னு நினச்சிக்கிட்டு வசூலியும் அப்படியே நடந்துட்டு இருக்கிறாங்க. அப்படியே நானும் நடந்து காட்டுறேன்னு சொல்லிட்டு அப்படியே தப்பிச்சு மாதவ் வந்து ஓடி வந்துட்டாங்க. இவங்க ஓடி நேராக வந்துட்டு அங்கே ஹாஸ்டலுக்கு தான் வருவாங்க. ஆக்சுவலாக லக்ஷ்மண், கோபால் இவங்க எல்லாருமே, லக்கி எல்லாருமே அங்கே லக்ஷ்மணோட ஹாஸ்டலில் தான் அங்கே ரெண்டே இல்லாமல் வந்து ஸ்டே பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ காலேஜ் ஹாஸ்டலில் தான் லக்ஷ்மண் இருப்பாங்க. லக்ஷ்மண் தான் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அங்கே வந்துட்டு இங்கே மாதவும் வந்துட்டாங்க. விட்டுட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து திட்டிட்டு இருக்கிறாங்க. வசூலிக்கு நம்ம இருக்கிற இடம் தெரிஞ்சுட்டு அப்படின்ட்டு அப்படி மெதுவாக சொல்கிறாங்க. இவங்களுக்குலாம் பயங்கர பயமாயிருச்சு. பார்த்தா அந்த நேரத்தில் கதவு தட்டுற சத்தம் வேற கேட்குது. அங்கே லக்ஷ்மண் தான் திறக்கிறதுக்காக போகிறாங்க. மீதி எல்லாரும் அங்கங்கே போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. நேராக கோபால் வந்துட்டு மேலே ஃபேனில் பிடிச்சி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே டீன் தான் வந்திருப்பாங்க. ஸோ கதவை திறந்து டீன் வந்து அதை பார்த்ததுமே டீன் பயங்கரமாக வந்து திட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த 3 பேர் எங்கே போய் தொலைஞ்சானுங்க அப்படின்ட்டு பயங்கரமாக திட்டிட்டு இருக்கிறாங்க. நீ இப்படி உன்னோட ரூமை இப்படி அவங்க 3 பேர் தங்குறதுக்கு கொடுத்துருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்ட்டு, யார் கேட்டு நீ இப்படி தங்க வச்சிருக்கிற அப்படின்ட்டு பயங்கரமாக திட்டிட்டு இருக்கிறாங்க. இங்கே யாருமே இல்லையே சார் அப்படின்ட்டு அங்கே லக்ஷ்மண் வந்து அப்படியே போய் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீ நல்ல பையன் எனக்கு தெரியும், உனக்காக தான் நான் விடுறேன், அந்த 3 பேரை நான் விடவே மாட்டேன் அப்படின்ட்டு அப்படியே வேர்க்குது இவங்களுக்கு. அப்படியே ஃபேனை போட போகிறாங்க. கோபால் கீழே குதிச்சுட்டாங்க. 3 பேருமே மாட்டிக்கிட்டாங்க. டீன் பயங்கரமாக திட்டிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் படித்து முடிச்சு 10 வருஷம் ஆகுது, இன்னும் ஏன்டா இங்கேயே குப்பை கொட்டிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பயங்கரமாக டீன் திட்டிட்டு இருக்கிறாங்க. இங்கேருந்து போக போறீங்களா இல்லையா அப்படின்ட்டு கத்துல இவங்க 3 பேருமே அப்புறமா வெளியில் போயிட்டாங்க. இந்த பசங்க கூடலாம் இனிமேல் சேராத அப்படின்ட்டு லக்ஷ்மண் கிட்ட அட்வைஸ் பண்ணிட்டு டீன் இந்த பக்கம் போனதுமே அங்கே விண்டோல் வழியாக எகிரி குதிச்சு இவங்க 3 பேர் மறுபடியும் உள்ளே வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா அங்கே பார்த்தா டீன் வந்து அவங்க பேகை வந்து வச்சுட்டு போயிட்டாங்க. உள்ளே என்ன இருக்குன்னு திறந்து கோபால் பார்த்துட்டு இருக்கிறாங்க. உள்ள கொஸ்டின் பேப்பர் இருக்கு. கொஸ்டின் பேப்பரை பார்த்ததும் இவங்க மூளை பயங்கரமாக யோசிக்கும் இல்லையா. ஸோ காப்பி பண்ணிட்டு ஒன்று $500 வித்துடுறாங்க. பயங்கரமாக வந்து சம்பாதிச்சிட்டாங்க. ஸோ அந்த பணத்தை எல்லாத்தையுமே அப்படியே ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹாஸ்டலுக்கு வந்தால் அங்கே பேகை எல்லாத்தையும் தூக்கி போட்டு இப்படிலாம் கூட பண்ணுவீங்களாடா, கொஸ்டின் பேப்பர் எதுக்கிட்ட விற்றீங்க அப்படின்ட்டு டீன் பயங்கரமாக திட்டி போங்கடா வெளியில் அப்படின்ட்டு லக்ஷ்மணையும் சேர்த்து வெளியே துரத்திட்டாங்க. அதுக்கப்புறமா எங்கே போகிறதுனே தெரியாமல் இவங்க ஒரு ஃபாரஸ்ட்டில் வந்துட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ லக்ஷ்மண் பயங்கரமாக புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக லக்ஷ்மணோட அம்மா வந்து வேலை பார்க்குறவங்க, வேலைக்காரங்க. ஸோ ஒரு வீட்டில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னோட அம்மாவுக்கு நான் கலெக்டர் ஆகணும்ட்டு ஆசை, அவங்க கூட சேர்ந்ததுலேருந்து என்னோட படிப்பே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே லக்ஷ்மண் வந்து பயங்கரமாக புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா மாதவ் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக மாதவோட அம்மாவும் அப்பாவும் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க போல். அவங்க சின்ன வயசுலேருந்தே உங்கள் சண்டையை பார்த்து வெறுத்து போய் உங்கள் வீட்டை விட்டே வந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் அங்கே லக்கிக்கு வந்து பேச்சு வராது. லக்கியோட அப்பாவுக்கு வந்து 2 ஒய்ஃபா. ஸோ இன்னொரு ஒய்ஃபோட பசங்க வந்து இவங்க பேச்சு வராததை கிண்டல் பண்ணி ரொம்பவே அவமானப்படுத்தி இருந்திருக்காங்க. ஸோ அவங்க அதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. லக்கி வந்து பேச மாட்டாங்க இல்லையா. ஸோ லக்ஷ்மண் தான் லக்கிக்கு வந்து சப்போர்ட் கொடுத்து அப்படியே டப் பண்ணுவாங்க. லக்கியும் லக்ஷ்மணும் கொஞ்சம் நல்லா க்ளோஸாக இருப்பாங்க. அதுக்கப்புறமா இங்கே கோபால் வந்து சொல்கிறாங்க, நான் ஒரு அனாதை, யாருமே இல்லாமல் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபால் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா லக்ஷ்மண் எனக்கு வாழவே பிடிக்கல, நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மண் அப்படியே சாக போகிறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ போன ஸ்பீடில் அப்படியே திரும்பி வரப்போற பாரு அப்படின்ட்டு அங்கே சொல்லிட்டு இருக்கிறாங்க கோபால். அதே மாதிரியே அங்கே லக்ஷ்மணும் திரும்பி வந்துட்டாங்க. என்னன்னு பார்த்தா அங்கே வசூலி துரத்திக்கிட்டு இருக்கிறாங்க. 4 பேரும் அப்படியே அலறி அடிச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே பார்த்தா பாதி வழியில் பைக் வந்து
ரிப்பேர் ஆயிருச்சு, ஃபியூவல் காலியாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு வீட்டில் அப்படியே எகிரி குதிச்சு உள்ளே போகிறாங்க. கேட்டு திறக்கிற சத்தம் கேட்டு வீட்டோட ஓனர் வெளியில் வந்துட்டாங்க. டார்ச் அடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க 4 பேரும் ஃப்ரீஸ் ஆகி போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த வீட்டில் வந்து தாத்தா தான் இருப்பாங்க. யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. வீட்டுக்குள்ளே போயிட்டு போலீஸை கூட்டிகிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மறுபடியும் வெளியில் ஓட பார்க்குறாங்க. அங்கே வசூலியோட ஜீப்பு போகுது. பயங்கரமாக பயந்து போய் மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்துட்டு அப்படியே ஒரு விண்டோ பக்கத்தில் வந்துட்டு அப்படியே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே வீட்டுக்குள்ளே நடக்கிறது வந்து இவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. அங்கே பேசுகிறது வந்து இவங்களுக்கு கேட்குது. அந்த வீட்டில் ஆக்சுவலாக 2 தாத்தா பாட்டி தான் இருக்கிறாங்க. அந்த தாத்தா பாட்டிக்கு வந்து யாருமே இல்லை. ஸோ அவங்க 2 பேருக்குமே கண்ணு தெரியல. அவங்களோட பேரை சமீர் எப்போ வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்களோட பேரை சமீர் வந்துட்டு அமெரிக்காவில் இருக்கிறாங்க. சின்ன வயசில் பார்த்தது தான், பெரியவனானதுக்கப்புறம் பார்க்கல, எப்போ அவனை பார்க்க போகிறனோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து ரொம்ப ஏங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அவன் சீக்கிரமாகவே நம்மளை பார்க்க வருவான் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த சொத்தையெல்லாம் அவன் ஒருத்தனுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை இந்த 4 பேரும் அப்படியே கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் ஒரு கேங்ஸ்டரை வந்து காட்டுறாங்க. பப்ளு அவங்களோட பேர். ஸோ அவங்க வந்துட்டு ஒரு ரவுடியை அரேஞ்ச் பண்ணிட்டு அந்த கண்ணு தெரியாத தாத்தா பாட்டி வீட்டுக்கு போ, சொன்ன வேலையை கரெக்டாக செஞ்சு முடிச்சுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் காலையில் ஆனதும் இவங்க முழிச்சு பார்க்குறாங்க. அங்கே கோபால் வந்து சுற்றி பங்களாவே சுற்றி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ கோபாலுக்கு வந்து ஒரு ஐடியா தோணுது, நாம ஏன் சமீரா நடிக்கக்கூடாது அப்படின்ட்டு அப்படியே ஒரு பிளானை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது ரொம்ப தப்பு, கண்ணு தெரியாதவங்கள இப்படி ஏமாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இது பாவம்னு சொல்லிட்டு அங்கே லக்ஷ்மண் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் இங்கேருந்து போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே லக்ஷ்மண் வந்து கிளம்ப போனதுமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சி இவங்க 3 பேரும் இழுத்துட்டு இருக்கிறாங்க. போராடி சண்டையில் அதுக்கப்புறம் லக்ஷ்மண் வந்துட்டு கதவை திறந்துட்டு வீட்டுக்குள்ளே போய் அதுவும் தாத்தா மேலேயே போய் மோதிடுறாங்க. தாத்தா வந்து அவங்கள பிடிச்சிட்டாங்க. யாருன்னு தெரியல, திருடனா இருக்குமோன்னு சொல்லிட்டு பாட்டு கத்திட்டு இருக்கிறாங்க. திருடன்னு பேசி கேட்டதுமே பாட்டி பூரிக்கட்டையோட வந்துட்டாங்க. பயங்கர பயமா இருக்கு இவங்க 3 பேருக்கும். சமீர்னு சொல்லு அப்படின்ட்டு இவங்க 3 பேருமே அங்கே சைகை காட்டிட்டு இருக்கிறாங்க. இருக்கிற பயத்தில் அங்கே லக்ஷ்மணுக்கு பேச்சே வரமாட்டேங்குது. அதுக்கப்புறம் கோபால் தான் நான் சமீர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சமீர் வந்துட்டான் அப்படின்னதுமே தாத்தா பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க லக்ஷ்மணை போட்டு ஹக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் லக்ஷ்மண் வந்து நான் இங்கே இருக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இருந்துதான் ஆகணும், வேற வழி இல்லை. ஏன்னா கண்ணு தெரியாதவங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்கள டச் பண்ணிட்டாங்க ஒன்றை தான் சமீரை நினச்சிட்டு இருக்காங்க. அதோட என்னோட வாய்ஸை வேற கேட்டுட்டாங்க. அப்போ நான் தான் சமீரோட வாய்ஸ் கொடுக்கணும். ஸோ நீ கண்டிப்பாக இங்கே இருந்து தான் ஆகணும்ட்டு இவங்க 3 பேரும் ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு லக்ஷ்மண் வந்து பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இருக்கியா இல்லையா அப்படின்ட்டு அங்கே தேங்காயை தூக்கி எரிய போகிறாங்க மாதவ். ஸோ தேங்காயை தூக்கி எரியவே ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த தேங்காய் நேராக அந்த ரவுடி வந்தான் இல்லையா, ஸோ அவங்க மேலே போய் விழுது. அவங்க அப்படியே கீழே விழுந்து பயங்கரமாக அவங்களுக்கு அடிபட்டுருது. ஸோ அவங்க வந்து பப்ளு கிட்ட வந்துட்டு 4 பாடி கார்ட்ஸ் அங்கே இருக்காங்கன்ட்டு ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்ட்டு பப்ளு கிட்ட போய் சண்டை போட்டுருக்காங்க. உனக்கு அங்கே போய் வேலை பார்க்க தெரியல அப்படின்னா எதுக்கு அங்கே போய் குத்தம் சொல்லிட்டு இருக்கிற, நான் வேற ஒரு நல்ல அடியாளாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுமே அந்த அடியாளுக்கு கோவம் வந்துருச்சு. சரி எனக்கு இன்னும் ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடியாள் கேட்டுட்டு அப்படியே வராங்க. அதுக்கப்புறமா அங்கே தாத்தா ஃபுல்லாகவே கேள்வியாக கேட்டுட்டு இருக்கிறாங்க. உன்னோட அம்மா அப்பா எப்படி இருக்காங்க, எந்த ஃப்ளைட்டில் வந்து எத்தனை மணிக்கு வந்து அங்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியாக கேட்டுட்டு இருக்கிறாங்க. இங்கே கோபாலுக்கு பதில் சொல்லி மீளலை. அதே மாதிரி தாத்தா அடிச்சு பேசிட்டு இருக்காங்க. லக்ஷ்மணுக்கும் அடி வாங்க முடியல. எனக்கு தூக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோபால் அப்படியே தூங்குறதுக்காக போயாச்சு. ஸோ தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அங்கே லக்ஷ்மண் வந்து திடீர்னு முழிச்சு வந்தே மாதரம்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தாத்தா சத்தம் கேட்டு என்னாச்சு அப்படின்னு வந்ததுமே ஆகஸ்ட் 15 வருதுல்ல, அதனால தான் நான் கத்திட்டேன் அப்படின்ட்டு அங்கே கோபால் வந்து அப்படியே சமாளிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா நீ நிஜமாவே சமீர் தானா அப்படின்ட்டு அங்கே தாத்தா வந்து கேட்குறாங்க. இல்லை நான் சமீர் கிடையாது, நான் அஜய் தேவ்கன் அப்படின்ட்டு அங்கே கோபால் வந்து சொல்கிறாங்க. கோவப்படாத நீ, ஆனால் இன்னுமே வந்துட்டு அந்த பெட்டியை பற்றி நீ கேட்கலையே, அதனால தான் எனக்கு ஒரு டவுட் வந்துட்டு அப்படின்னு அந்த தாத்தா சொல்கிறாங்க. ஸோ அந்த பெட்டியை பற்றி நான் அப்புறமா கேட்கலாம்னு நினச்சேன் தாத்தா, இப்போ அந்த பெட்டி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோபால் வந்து அப்படியே சமாளித்து வைக்கிறாங்க. தாத்தா கையில் ஒரு ஸ்டிக் இருக்கும். அந்த ஸ்டிக் வந்துட்டு நேராக லக்கி மேலே வந்து பட்டுருது. இங்கே என்ன இருக்குது அப்படின்ட்டு அந்த தாத்தா கேட்கும்போது அதுக்கு பெட்டி தான் தாத்தா, கபோர்டு வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு இவங்க அப்படியே சமாளிக்கிறாங்க. கபோர்டு பக்கத்தில் பள்ளி இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ பள்ளியை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டுக்கு அங்கே லக்கியை போட்டு அடிச்சிட்டு இருக்கிறாங்க. லக்கிக்கு பேச்சும் வராது, பாவம் அவங்களுக்கு ரொம்பவே வலிக்குது. அதுக்கப்புறமா காலையில் பார்த்தா பாட்டி வீடு பறிக்கிறதுக்காக வந்துட்டாங்க. எப்படியோ தப்பிச்சு லக்கி மாதவ அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கிற மாதவ வந்து இழுத்து கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அங்கே பார்த்தா தாத்தா வந்துட்டாங்க. இந்த கோபாலை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது கோபாலுமே வந்துட்டாங்க. கோபால் பேச்சு கொடுத்து எப்படியோ சமாளிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் நீ ஏன் இவ்வளோ தூரமாக நின்று பேசுகிற, வா பக்கத்தில் வா, தாத்தா கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே கோபால் பயந்து போய் அப்படியே கீழே குதிச்சுட்டாங்க. பயங்கரமாக அவங்களுக்கு அடிபட்டுருச்சு. அதுக்கப்புறமா அந்த லக்ஷ்மணை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது பார்த்தா இவங்க 3 பேரும் இங்கே மொட்டை மாடியில் ஆப்போசிட் வீட்டை வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக அன்றைக்கி நம்ம ஹீரோயின் நிராலியை பார்த்தாங்க இல்லையா, அவங்க இவங்க வீட்டுக்கு ஆப்போசிட் வீடு தான். ஸோ அங்கே தான் வந்துட்டு ஏதோ ரேப் நடக்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கு. இதை பார்த்ததுமே லக்ஷ்மண் வந்து அந்த பொண்ணு ஏதோ தப்பில் நடந்துட்டு இருக்கா, கஷ்டத்தில் இருக்கா, நம்ம போய் இப்போ காப்பாற்றணும்னு சொன்னால் நம்ம அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே லக்ஷ்மண்
லக்ஷ்மண் வந்து ஒரு ஐடியா சொல்லிட்டு இருக்காங்க. உடனே 4 பேருமே எகிரி குதிச்சு அங்க நிராலியை காப்பாத்துறதுக்காக போயிட்டாங்க. அங்க வீட்டுக்குள்ள போய் எல்லாத்தையும் பயங்கரமா அடிச்சு நொறுக்கிட்டாங்க. நிராலி வந்துட்டு அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் மேடம் நாங்க உங்களை காப்பாத்திட்டோம், தேங்க்ஸ் சொல்லுங்க அப்படின்ட்டு அங்க கோபால் வந்து சொல்லும் போது நிராலி கோபாலுக்கு பலார்னு ஒரு அறை கொடுக்குறாங்க. நாங்க இங்க டிராமாக்கு ரிஹர்சல் பார்த்துட்டு இருக்கிறோம், உங்களை யார் இங்க வர சொன்னா அப்படின்ட்டு பயங்கரமா வந்து திட்டிட்டு இருக்காங்க. முதல்ல நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. நான் அப்படிதாங்க நினைச்சேன், நீங்க ஏதோ பெர்ஃபார்ம் பண்றீங்க அப்படின்னு தான் நான் நினைச்சேன், ஆனா இவன் தான் ஏதோ ரேப் நடக்குதுன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மாதவ் வந்து கோபால் கை காட்டுறாங்க. நான் ஒண்ணு சொல்லல, இவன் தான் சொன்னான் அப்படின்ட்டு அங்க கோபால் லக்ஷ்மணை கை காட்டிட்டாங்க. லக்ஷ்மண் உடனே லக்கியை கை காட்டிட்டு நான் ஒன்றும் சொல்லல, இவன் தான் சொன்னான் அப்படின்ட்டு அங்க லக்கியை கை காட்டினதுமே ஒரு பொண்ணை நீ இப்படிதான் நினைப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க லக்கியை பிடிச்சி பயங்கரமா நிராலி திட்டிட்டு இருக்கிறாங்க. லக்கிக்கு பேச்சு வராது அப்படிங்கிறது நிராலிக்கு தெரியாது இல்லையா. ஸோ லக்கி வந்துட்டு அப்படியே சைலண்டா தான் இருப்பாங்க. அதை அட்வான்டேஜா எடுத்துட்டு இவங்க பயங்கரமா வந்து திட்டிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தா அங்க வீட்டுல வந்து காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. யாருன்னு பார்த்தா நிராலி வராங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ மற்றவங்க எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு அங்க கோபால் தான் போய் பேச்ச போறாங்க. ஸோ நிராலி வந்துட்டு ஊர்கா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கிட்ட வந்து கேட்கறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ நிராலி வந்துட்டு தாத்தா பாட்டி கிட்ட நல்லா பேசுவாங்க. ஸோ தாத்தா வந்துட்டு அங்க கோபாலை வந்துட்டு சமீர்னு சொல்லிட்டு அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. நீ சமீரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்கும்போது தாத்தா உங்களுக்கு குளிக்கிற டைம் ஆயிடுச்சு, நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க கோபால் தாத்தாவை வந்து குளிக்கிறதுக்காக ரூமுக்குள்ள தள்ளிட்டு கதவு வேற வெளியில பூட்டிட்டாங்க. அதுக்கப்புறமா அங்க கோபால் வந்துட்டு ஃபுல்லாவே நிராலி கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இங்க 3 பேருக்கும் பயங்கரமா வயிறு எரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ நிராலி நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் ஃபேஷன் டிசைனிங்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஸோ நாங்கள் கப்பல் கார் ரேசிங் கூட ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம், நாளைக்கு அதுக்கு போக போகிறோம் அப்படின்ட்டு நிராலி வந்து அப்படியே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்க 3 பேருக்கும் பயங்கர டென்ஷனாக இருக்குது. இவங்க பேசிட்டு இருக்கிறத பார்க்கும்போது கோபால் பயங்கரமாக ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குள்ளே தாத்தா வந்துட்டு யாரை கதவை பூட்டினீங்க வந்து திறங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கதவை திறந்து விடுறதுக்காக அங்கே கோபால் வந்து போயாச்சு. அந்த கேப்பில் இவங்க 3 பேர் வந்துட்டு இவங்க கூட ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட வந்துட்டு அன்னைக்கு சாரி கேட்கணும்னு நினச்சோம், ஆனால் சாரி கேட்க முடியல, சாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கையில் இருக்கிற ஃப்ளவரை வந்து கொடுத்து அங்கே மாதவ் வந்து சாரி சொல்லிட்டு இருக்காங்க. மீதி இருக்கிற ஃப்ளவரையும் எடுத்துட்டு அங்க லக்ஷ்மண் வந்து சாரி சொல்லிட்டு இருக்காங்க. லக்கிக்கு சாரி சொல்றதுக்கு ஃப்ளவரே இல்லை. அப்ப நீ சாரி சொல்ல மாட்டல்ல, அவ்வளோ ரகடான ஆளா நீ அப்படின்னு சொல்லிட்டு லக்கியை பிடிச்ச மறுபடியும் நிராலி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. லக்கி எதுவுமே சொல்ல முடியல, அவங்க அப்படியே பாவம் போல இருக்கிறாங்க. அதுக்குள்ள அங்க கோபால் வந்துட்டாங்க. இவங்க 3 பேரும் என்னோட வேலைக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. செம கோவம் வருது இவங்க 3 பேருக்கும். பட் இருந்தாலும் எதுவும் பேச முடியல, அப்படியே சைலண்டா வந்து இருக்கிறாங்க. கோபால் நிராலியை கூப்பிட்டுட்டு அப்படியே பேசுறதுக்காக போயிட்டாங்க. அதுக்கப்புறமா மாதவும் லக்ஷ்மணும் வந்துட்டு நம்ம எப்படியாச்சும் இந்த ரேஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக மாதவ் வந்துட்டு அங்கே ரேஸ் கார் ஓட்டுவாங்க. ஸோ நம்மக்கிட்ட கார் இல்லையே அப்படின்ட்டு அங்கே லக்ஷ்மண் சொல்லும் போது தான் அவங்களுக்கு வசூலியோட ஞாபகம் வருது. ஸோ வசூலியோட கேரேஜுக்கு வந்து கேர்ள் கெட்டப் வந்து லக்ஷ்மண் போட்டுட்டு போயிட்டு அங்கே எங்களுக்கு கார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதோ ஊருக்காரங்க மாதிரி அப்படியே பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ வந்து அங்கே ஒரு ரேஸ் காரை வந்து இவங்க புக் பண்ணிட்டாங்க. வாங்கிட்டு இந்த செக் புக் இதில் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை தூக்கி வீசிட்டு இவங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. அந்த செக் புக்கை ஓப்பன் பண்ணி பார்த்தா அது செக் புக்கே கிடையாது, அங்கே சேரிட்டிக்காக ஃபண்ட் வசூல் பண்ணுறது. ஸோ அதை பார்த்துட்டு அதில் மாதவ்னு வேற எழுதியிருக்கு. மறுபடியும் ஏமாத்திட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வசூலி செம கோவத்தில் இருக்காங்க மாதவ் மேலே. அதுக்கப்புறமா இவங்க ரேஸுக்கு வந்து வந்துட்டாங்க. அங்கே ரேஸில் இருக்கும்போது எல்லாருமே ப்ரொஃபஷனலாக தெரியுறாங்க. அதுவும் நிராலியோட பார்ட்னராக இருக்கிற அவனோட ஃப்ரெண்டு வந்துட்டு ரொம்ப ப்ரொஃபஷனலாக தெரியலாம், அவனெல்லாம் நீ வின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மண் சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே மாதவ் வந்துட்டு அங்கே நிராலியோட கார் இருக்கு இல்லையா, அந்த பெட்ரோல் டேங்கை வந்துட்டு அப்படியே உடச்சி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா மாதவ் தான் ரேஸில் வின் பண்ணுவாங்க. ஸோ மாதவுக்கு வந்து 5 lakhs வந்து அமௌண்ட் கிடைக்குது. அமௌண்ட் கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு அவங்க ஹாப்பியாக இருக்கும்போது அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. மாதவ் வந்து அவங்க கிடைச்ச அமௌண்ட்டை சேரிட்டிக்காக டொனேட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த காசையும் அப்படியே வாங்கிட்டாங்க. செம கடுப்பாக இருக்குது மாதவுக்கு. பட் இருந்தாலும் நிராலி கிட்ட நல்ல பேர் வந்துருச்சு இல்லையா. ஸோ நிராலி கிட்ட அப்படி பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் வேலைக்காரங்களை எதுக்கு இருக்கிறீங்க, நீங்கள் தான் ஒரு ரேசராக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிராலி கேட்கும்போது நான் வந்து ஒரு ஃபிலிம் மேக்கர், ஸோ வந்து வேலைக்காரங்களை பற்றி ஒரு படம் எடுக்க போகிறேன், அதுக்கு வந்து ரிசர்ச்சுக்காக தான் இப்படி வேலைக்காரனா நடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ஒரு பிட்டை போட்டு விட்டுறாங்க. அதுக்கப்புறமா இவங்க பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம லஞ்ச் போகலாமா அப்படின்ட்டு இவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு கோபால் வந்து சில ஃபோட்டோஸை வந்து காட்டுறாங்க. அதில் பார்த்தா இவங்க பெட்ரோல் டேங்கை உடைச்சது எல்லாத்தையும் அவங்க கோபால் ஃபோட்டோ எடுத்து வச்சிருந்துருக்காங்க. இதை வந்து பார்த்ததுமே அங்கே நிராலி செம்ம கோவத்தில் அங்கே திட்டிட்டு போயிட்டாங்க. கோபால் வந்துட்டு நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு அங்கே நிராலியை கோபால் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. செம்ம கோவம் வருது மாதவுக்கு, கொல்ற ரேஞ்சுக்கு வந்து பயங்கர கோவமாக இருக்கு. கூடவே வந்துட்டு லக்ஷ்மண் வந்துட்டு ஆமாம் அவனை கொன்னுரு அப்படின்ட்டு வேற டியூன் பண்ணி விட்டுட்டு இருக்கிறாங்க. சரி எனக்கு வந்து அவனை கொல்லணுங்கிற ஆசைலாம் இல்லை, ஆனால் அவன் கண்ணை மட்டும் நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன், அவன் கண்ணு தெரியாமல் போகணும்னு மட்டும் நான் ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு அங்கே மாதவ் வந்துட்டு ஒரு மெட்டல் ராடை எடுத்துட்டு அடிக்கிற ரேஞ்சுக்கு கிளம்பி வந்துட்டாங்க. அந்த நேரத்தில் அங்கே ரவுடியை அனுப்பி விட்டாங்க இல்லையா பப்ளு, அந்த ரவுடி வந்து நிற்கிறான். இவங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால கண்ணை மூடிட்டே அடிக்க வராங்க. அந்த ரவுடியை அடிச்சு போட்டுட்டாங்க. அவன் அப்படியே முகத்தை திருப்பிட்டு வந்து கீழே விழுந்துட்டான். ஸோ அதுதான் கோபால்னு நினச்சிட்டு
உயிர் இருக்கான்னு தெரியலையே அப்படின்ட்டு இவங்க பேசிட்டு இருக்கும்போது யார் இது அப்படின்ட்டு பக்கத்துல கோபால் வந்து நிக்கிறாங்க. இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்புறம் வேற எவனையும் அடிச்சிட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு இவன் யாரு அப்படின்ட்டு கோபால் கேட்டுட்டே இருக்காங்க. அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க லக்கியும் லக்ஷ்மணும் இங்க மாதவ போட்டு விடுறதுக்காக ஒன்னொன்னா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. டேய் சொல்லாதீங்கடா, ஒன்றும் இல்லை, உனக்கு நான் ஹார்லிக்ஸ் போட்டு தரேன், நீ ரொம்ப மெலிஞ்சிட்டே போற பத்தியா, வா நான் உனக்கு ஹார்லிக்ஸ் போட்டு தரேன் அப்படின்ட்டு அங்க மாதவ வந்து கோபால் அப்படியே டைவர்ட் பண்ணி அப்படியே கூட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்தா இங்க அடி வாங்கி வந்தவன் வந்து தப்பிச்சு வந்து பப்ளு கிட்டே வந்துட்டான். என்னால முடியல அப்படின்ட்டு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் நீலாம் வேஸ்ட், நானே பாத்துக்கிறேன், நான் வேற ஒரு பிளான் வச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு பப்ளு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க 4 பேருமே வீட்டோட ரொம்பவே மிங்கிள் ஆயிட்டாங்க. தாத்தா பாட்டி கிட்ட ரொம்பவே பாசமா இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தாத்தா பாட்டிக்குமே அங்க சமீரை ரொம்பவே பிடிச்சிருக்கு இல்லையா. ஸோ அந்த நேரத்துல அங்க வீட்டுல ஃபாரின் ரிட்டர்ன் மாதிரி ஒருத்தன் வந்து நிக்கிறான். பார்த்ததுமே இவங்க 4 பேருக்கும் தூக்கி வாரி போட்டுருச்சு. ரொம்ப பயமா இருக்கு. அப்புறமே இவங்க தப்பிச்சிடலாம் போல அப்படியே நவுல்றாங்க. அப்புறம் தான் தாத்தா சொல்றாங்க, இவன் வந்து முன்னாடி நம்ம வீட்டுல வேலை பார்த்தவன், ஸோ கொஞ்ச நாள் துபாயில இருந்தா இப்பதான் ரிட்டர்ன் வந்திருக்கிறான் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட வந்துட்டு சமீரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. உனக்கு தெரியும்ல, நீ சின்ன வயசுல பார்த்துருக்குறல அப்படின்னதுமே சமீரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு அங்க ஹக் பண்ணிட்டு இருக்கிறான் லக்ஷ்மணா. ஆனா வாய்ஸ் வந்துட்டு கோபால் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்ப இவன் தான் சமீரா அப்படின்னதுமே உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கறாங்க. இங்க 2 பேர் இருக்கிறாங்களே அப்படின்னு சொன்னதுமே காலையில வந்து தண்ணி அடிச்சுட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்றாங்க. 2 பேர் இல்லைங்க 4 பேர் இருக்கிறாங்க அப்படின்ட்டு அங்க மறுபடியும் வந்துட்டு அங்க புதுசா வந்தவன் வந்து சொல்லிட்டு இருக்கிறான். இவன் பயங்கரமா தண்ணி அடிச்சுட்டு வந்துட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அங்க தாத்தாவே வந்து ஒரு லீட் எடுத்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா இவங்க அந்த வேலைக்காரனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு வா கோயிலுக்கு போலாம் அப்படின்ட்டு சமீரை வந்து தாத்தா வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. ஸோ சமீர் வந்துட்டு தாத்தாவை வந்து அந்த லக்ஷ்மணை தான் கூட்டிட்டு போவாங்க. இவங்க கோயில இருக்கும்போது அங்க நிராலி வராங்க. நான் உங்களை பார்க்கணும்னு தான் நினைச்சேன் தாத்தா பாட்டி அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்கும்போது எனக்கு ஒரு டான்ஸ் ஷோ இருக்கு, உங்க ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக தான் வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு நிராலி சொல்றாங்க. அதுக்கப்புறமா இதுதான் சமீர் அப்படின்ட்டு அங்க லக்ஷ்மணை வந்து தாத்தா பாட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி கொஞ்சம் தூரம் நகண்டதுக்கு அப்புறம் லக்ஷ்மண் வந்து சொல்றாங்க, தாத்தா பாட்டி வந்து கண்ணு தெரியல இல்லையா, ஸோ என்ன வந்துட்டு சமீர்னு நினைச்சிட்டாங்க, அவங்கள ஹர்ட் பண்ண வேண்டாமே அப்படின்ட்டு நானும் கோயிலுக்கு வந்தேன் அப்படின்ட்டு இவங்க அப்படியே சமாளிச்சு வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த புதுசா வந்து அவன் வந்து வீட்டை வந்து சுத்தி சுத்தி தேடிட்டு இருக்கிறான். என்ன தேடிட்டு இருக்கிற அப்படின்ட்டு இவங்க 4 பேருமே பார்த்துட்டாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்கிறான். ஆனால் அவன் ஏதோ தேடுறான் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அடிச்சு கேட்கறதுக்குள்ள உண்மையை சொல்லிடு அப்படின்ட்டு இவங்க மிரட்டுறாங்க. ஆனால் பார்த்தா அந்த புதுசா வந்தவன் தான் இவங்க 4 பேரையும் புரட்டி போட்டு அடிச்சிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறமா இவங்க 4 பேரும் சேர்ந்து அதுக்கப்புறம் அவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன விஷயம்ட்டு இப்போ சொல்லு அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு பெட்டி இருக்கு, அந்த பெட்டியோட சாவியை வந்து நான் தேடிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு அவன் சொல்றான். ஸோ இதே மாதிரி தான் தாத்தாவும் பெட்டின்னு சொன்னாங்களே அப்படின்ட்டு இவங்க வந்து யோசிக்கிறாங்க. சரி அப்புறமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை வந்து அடிச்சு வந்து அனுப்பி விட்டுட்டாங்க. இப்போ நம்ம போய் அந்த பெட்டியை தேடணும் அப்படின்ட்டு இவங்க 4 பேரும் அப்படி பிளான் போட்டுட்டு இருக்கும்போது லக்ஷ்மண் வந்துட்டு இல்லை எனக்கு வேலை இருக்கு, நான் டான்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணுமே அப்படின்ட்டு வளரிடுறாங்க. அதுக்கப்புறமா டான்ஸ் ஷோ இருக்கு அப்படிங்கிறது இவங்க 4 பேருக்குமே தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா அந்த ஓடி போனான் இல்லையா, அவன் நேராக போயிட்டு பப்ளு கிட்ட போயிட்டு வந்து சொல்லிட்டான், என்னால் முடியலை அப்படின்ட்டு சொல்லிட்டான். ஸோ நான் தான் இதை வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ரவுடி போனான் இல்லையா, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்ட்டு அவன் கேட்குறான். சரி உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் அப்படின்ட்டு அங்கே பப்ளு வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா அங்கே நிராலியோட டான்ஸ் ஷோ வந்து அப்படியே போய்கிட்டு இருக்கு. அங்கே போய்கிட்டு இருக்கும்போதே அங்கே கோபால் வந்துட்டு அங்கே சிசரை கொடுத்துட்டாங்க லக்ஷ்மண் கிட்ட, அந்த கேபிள் வயரை கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வயரை கட் பண்ணிட்டு சிடிஐயுமே அவங்க எடுத்துட்டாங்க. அங்கே நிராலியோட டான்ஸ் ஷோ வந்து அப்படியே ட்ராப் ஆயிருச்சு. எல்லாருமே அங்கே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் அங்கே இவங்க 4 பேருமே அப்படியே பாடி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, கூடவே நிராலியும் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே டான்ஸ் ஷோ வந்து செம்மையாக வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா அங்கே லக்ஷ்மண் கிட்ட வந்துட்டு இங்கே நிராலி வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நல்ல வேளை நீங்கள் வந்து காப்பாத்துனீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படியே இவங்க பேசி நடந்து வந்துட்டு இருக்கும்போது அங்கே கோபால் வந்துட்டாங்க. கோபால் லக்ஷ்மண் கிட்ட நீ நிராலி கிட்ட சாரி சொன்னியா அப்படின்ட்டு கேட்குறாங்க. எதுக்காக சாரி சொல்லணும் அப்படின்ட்டு நிராலி கேட்கும்போது நீங்கள் டான்ஸ் ஆடிட்டு இருந்தீங்கல்ல, அதில் இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, அந்த வயரை இவன் தான் கட் பண்ணி விட்டான், சிடிஐயுமே இவன் தான் எடுத்தான் அப்படின்ட்டு அந்த சிடிஐ வேற கையில் கொடுக்குறாங்க. நிராலி செம்ம கோவத்தில் அங்கே லக்ஷ்மணை பிடிச்சி பயங்கரமாக திட்டாங்க. அதுக்கப்புறமா கோபால் வந்துட்டு நிராலி அப்படியே கூட்டிட்டு போயிட்டாங்க. இங்கே செம்ம கோவமா இருக்கு லக்ஷ்மணுக்கு. அதுக்கப்புறம் லக்ஷ்மணை வந்து அப்படியே வந்து மாதவும் அப்படியே டியூன் பண்ணி விடுறாங்க, நீ கோபாலை கொலை பண்ணிரு அப்படின்ட்டு பயங்கரமா வந்து வெறியேற்றி விடுறாங்க. அதே மாதிரி லக்ஷ்மண் காலையில போட்ட டீல வந்துட்டு விஷத்தை வேற மிக்ஸ் பண்ணி அதை கோபாலுக்கு வேற கொடுத்துட்டாங்க. கோபால் வந்துட்டு அங்கே பைக்கை வந்து கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதை குடிக்காம அப்படியே கையிலே தான் வச்சுட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல அங்கே கேட்ல வந்து அப்படியே வச்சிடுறாங்க. அப்போ பார்த்தா அந்த ரவுடி வரான். அங்கே டீ கப்பை பார்த்ததுமே அவன் அந்த டீயை குடிச்சிட்டு அப்படியே போயிட்டான். அப்புறமா இவங்க தொடச்சிட்டு டீயை எடுத்து பார்க்குறாங்க, அது எம்டி கிளாஸ் தான் இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் இங்கே மாதவும் லக்ஷ்மணும் வருவாங்க. நீ டீயை குடிச்சிட்டா அப்படின்னு பார்த்ததுமே ஏதாச்சும் தலை சுத்துதா, ஏதாச்சும் வாமிட் வர மாதிரி இருக்கா அப்படின்ட்டு சிம்டம்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு இவங்க அப்படியே தொணத்தொன்னு கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. இங்கே பயங்கர கோவம் வந்துருச்சு கோபாலுக்கு. எம்டி கிளாஸ்ல டீன்னு சொல்லிட்டு எதுவுமே வைக்க
வைக்காம வந்துட்டு இப்போ எதுக்கடா என்கிட்ட தொணத்தனன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு 2 பேரையும் பிடிச்சி பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்துல பார்த்தா லக்கி வந்து எவனோ செத்து கிடக்குறான் வாங்க அப்படின்ட்டு கூப்பிட்டதுமே அங்க பார்த்தா அந்த ரவுடி வந்துட்டு ஓரமா வந்து செத்து கிடக்குறான். இப்படி இவன் யாருன்னே தெரியலையே அப்படின்ட்டு இவங்க 4 பேரும் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அங்க தாத்தா வந்துட்டு அங்க லக்ஷ்மண் கிட்ட தான் வந்து பேசுறாங்க. லக்ஷ்மணால பேச முடியாது இல்லையா? ஸோ லக்ஷ்மண் வந்து அப்படியே வந்துட்டு வாய்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி அப்படியே சமாளிச்சுட்டு இருக்கிறாங்க. தாத்தா வந்துட்டு இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே பாட்டிக்கு நான் வந்து பூ கொடுக்க போறேன் அப்படின்ட்டு தாத்தா வந்து அப்படியே சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ தாத்தா வந்துட்டு அந்த பூவை வந்து பாட்டிக்கலாம் அப்படியே வச்சு விடுறது அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே அங்க லக்ஷ்மண் வந்து அப்படியே கேட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவங்க பேசிட்டு இருக்கிறது. அங்க வந்துட்டு தாத்தா இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே, ஸோ இந்த காலத்து பசங்க எல்லாருமே 12 மணிக்கு வந்து அவங்களோட வேலண்டைனுக்கு வந்து விஷ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு தாத்தா வந்து அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்மளும் விஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க லக்ஷ்மண் வந்து புலம்பிக்கிட்டே வர்றதை வந்துட்டு டக்குன்னு இவங்க 2 பேரும் அங்க பக்கத்துல வந்துட்டாங்க. இவங்க 2 பேரும் அதை கேட்டுட்டாங்க. இல்ல எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்க போறேன், யாரு 12 மணிக்கெல்லாம் எந்திப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க லக்ஷ்மண் வந்து அப்படியே டைவர்ட் ஆகி அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. எனக்கும் தூக்கம் வருது அப்படின்ட்டு மாதவ் கிளம்பி போயாச்சு. கோபாலும் எனக்கும் தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா 4 பேருமே முழிச்சுதான் இருக்கிறாங்க. ஸோ யாருக்குமே தெரியாம நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே எந்திரிச்சு ஒரு பக்கமா அப்படியே கயிறெல்லாம் போட்டு ஏறி வராங்க. அங்க விராலியோட வீட்டுக்குள்ள குதிக்கிறாங்க. 3 பேருமே ஒரே நேரத்துல குதிக்கிறாங்க. 3 பேருமே வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. நிராலி பயந்து போய் முழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே, நாங்க ப்ரப்போஸ் பண்ண வந்தோம் அப்படின்ட்டு அவங்களோட கிஃப்ட்ஸ் எல்லாம் ஒன்னா கொடுக்குறாங்க. அப்ப பார்த்தா அங்க லக்ஷ்மண் வந்துட்டு பாட்டி செஞ்ச ஊறுகாவை வந்து கிஃப்டா கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு இது பிடிக்கும் இல்ல பாட்டி செஞ்சது அதனாலதான் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மாதவ் வந்துட்டு அங்க டாய்லெட் பேப்பரை வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. இதை போய் எதுக்குடா எனக்கு கிஃப்ட் பண்ண அப்படின்ட்டு அங்க திட்டும் போதுதான் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, இது டாய்லெட் பேப்பர் கிடையாது, அதை பாருங்க அதுல நான் எழுதியிருக்கேன் பாருங்க அப்படின்னு நான் பார்த்தா இவங்க ஒரு படம் எடுக்க போறாங்க. அதுக்கு ஹீரோயினா வந்து உங்களுக்கு கான்ட்ராக்ட் வந்து எழுதியிருக்கிறேன் அப்படின்ட்டு அந்த கான்ட்ராக்டை டாய்லெட் பேப்பர்ல எழுதி கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா நீ என்னத்தை வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அங்க கோபால் கிட்ட கேட்கும்போது கோபால் ரேட் பாய்சன் கொண்டு வந்திருக்காங்க. பாய்சன் எதுக்கு எனக்கு கொடுக்குற அப்படின்ட்டு கேட்கும்போது தான் நீங்க என் வாழ்க்கைக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா என்னோட வாழ்க்கை எல்லாமே மாறி போயிருச்சு, எங்க போனாலுமே நீங்க தான் என் கண்ணுக்கு தெரியுறீங்க, என்னால இதை உயிர் வாழ முடியல, இதை குடிச்சிட்டு நான் சாக போறேன், ஒருவேளை நீங்க நான் லவ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் உயிர் வாழுவேன் அப்படின்ட்டு அங்க கோபால் வந்து டயலாக்கா பேசிட்டு இருக்காங்க. சரி ஓகே என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு அங்க நிராலி வந்து அப்படியே யோசிச்சுட்டு எப்படியாச்சும் சமாளிச்சு விடணுமே அப்படின்ட்டு சரி 2 மணிக்கு நம்ம இதை பத்தி நான் வந்து ஒரு பதில் சொல்றேன் அப்படின்ட்டு நிராலி வந்து சொல்றாங்க. 2 மணிக்கு இன்னும் 1.5 மணி நேரம் தான் இருக்கு, நாங்க இங்கேயே உட்காந்து வெயிட் பண்றோம் அப்படின்ட்டு 3 பேருமே அங்க மேகசினோடய வந்திருந்திருக்காங்க. இல்ல 2 மணி அப்படிங்கிறது நாளைக்கு மத்தியானம் 2 மணி, ஸோ நாளைக்கு மத்தியானம் வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க நிராலி வந்து எல்லாரையும் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா எதிர்பார்க்காத விதமா அங்க லக்கி வராங்க. லக்கி எப்போ இவங்களை ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப லக்கி வந்து ஒரு பேப்பர் வந்து கையில கொடுக்குறாங்க. அந்த பேப்பரை நிராலி ஓபன் கூட பண்ணி பார்க்க மாட்டாங்க. அதுக்குள்ள இது செக் மாதிரி தெரியுது, ஸோ செக் கொடுத்து உங்களை விலைக்கு வாங்க பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மாதவ் வந்து பயங்கரமா டியூன் பண்ணி விடுறாங்க. உடனே நிராலிக்கு சம கோவம் வந்துருச்சு. என்ன தைரியம் இருந்தா இப்படி பண்ணுவேன் அப்படின்ட்டு அங்க லக்கியை பிடிச்சி பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாருமே அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தாச்சு. நீ எதுக்காக அவளுக்கு பேப்பர்ல என்னத்தை எழுதி கொண்டு வந்த அப்படின்ட்டு இவங்க 3 பேரும் கேட்கும் போது தான் நான் சாரி சொல்லணும்னு நினைச்சேன் அந்த பொண்ணுக்கு, அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே நம்ம ரேப் அப்போ வந்து தப்பா போரிச்சு இல்லையா, ஸோ வந்து சாரி சொல்லணும்ட்டு நான் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த பொண்ணு என்ன உங்க கூட சேர்ந்து கெட்டவன் நினைச்சிட்டு இருக்கிறா, எனக்கு பேச வராது அப்படிங்கிறதும் அந்த பொண்ணுக்கு தெரியாது, ஸோ நான் அதெல்லாம் சொல்லணும் அப்படின்ட்டு தான் அதில் எழுதி கொடுத்தேன், நான் அதை படிக்கவே இல்லை அப்படின்ட்டு அங்கே லக்கி வந்து அப்படியே சோகமாக வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன தப்பாக நினச்சிட்டு இருக்கிறா அப்படின்ட்டு இவங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்த நாள் வந்துட்டு இவங்க 2 மணிக்கு வந்து பயங்கர பக்காவாக கிளம்பி நிராலியை பார்க்கறதுக்காக இவங்க 3 பேருமே கிளம்பிட்டாங்க. அந்த நேரத்தில் பார்த்தா ஆப்போசிட்ல தாத்தா வந்துட்டாங்க. தாத்தா வந்ததுக்கப்புறம் எங்கே போற, நிராலியை பார்க்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தாத்தா வந்து சமீர் கிட்ட வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ சமீர் அந்த கோபால் தான் வந்து பேசுறாங்க. நீங்களும் பாட்டி லவ் மேரேஜா என்ன அப்படின்ட்டு அப்படி கேட்குறாங்க. இந்த பக்கம் மாதவுக்கு டைம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வாட்சையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படியே தாத்தா வந்துட்டு லவ் ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீளமான ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்டோரியை வந்து அப்படியே ஓட்டி காட்டிட்டு இருக்கிறாங்க. இங்க கேட்குற 3 பேரும் அப்படியே ஃபிளாட் ஆயிட்டாங்க. மாதவ மட்டும் தான் கொஞ்சம் மனதைரியத்தோட கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா தாத்தா ஒரு வழியா கதையை முடிச்சிட்டாங்க. கதையை முடிச்சதும் நாங்கள் கோயிலுக்கு போறோம் அப்படின்ட்டு தாத்தாவும் பாட்டியும் அப்படியே கிளம்பிட்டாங்க. ஸோ தாத்தா பாட்டி கிளம்புனதுமே அங்கே காலிங் பெல் சவுண்டு கேட்குது. நிராலி தான் வந்துட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஆர்வமாக வந்துட்டு கதவை திறக்கிறதுக்காக போறாங்க. லக்ஷ்மண் தான் ஃபர்ஸ்ட் போவாங்க. ஸோ பின்னாடி வர 2 பேரும் அங்கே கதவை திறந்ததுமே அங்கே டீன்னு தெரிஞ்சதுமே 2 பேரும் அப்படியே ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. லக்ஷ்மண் தான் பார்த்து திரும்பிக்கிடுவாங்க, மாட்டிக்கிட கூடாதுங்கிறங்க அதுக்காக. ஸோ டீன் வந்துட்டு உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லும்போது இவங்க முகத்தை திருப்பியே தான் வச்சிருக்காங்க. என் முதுக பார்த்தா எல்லாருக்கும் எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மண் வந்து அப்படியே சமாளிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக டீன் எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க எல்லாரும் அப்படியே புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. அங்கே ஷேவ் பண்ணிட்டு இருக்கிற லக்கி வந்துட்டு டீனை பார்த்ததுமே முகத்துல ஃபுல்லா வந்துட்டு
அங்கே க்ரீமை போட்டுட்டு வேகமாக வீட்டுக்குள்ளே ஓடி போயிட்டாங்க. அதுக்கப்புறமா அங்கே கோபால் வந்துட்டு தாத்தா கெட்டப்பில் வந்து வராங்க. நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. டைமை வேற வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறானே அப்படின்ட்டு அங்கே ஆல்ரெடி டீன் மேலே இருந்த கோவத்தில் டீனை அடிச்சு அடிச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. டீன் வந்துட்டு உங்களை ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணுறதுக்காக வந்தோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக தாத்தா வந்துட்டு முன்னாடி ஏர்ஃபோர்ஸில் வந்து இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி கண்ணு தெரிஞ்சிருந்திருக்கும். ரீசெண்டாக தான் அவங்களுக்கு வந்து கண்ணு போயிருந்திருக்கும். ஸோ அதனால உங்களை இன்வைட் பண்ணுறதுக்காக வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டீன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எத்தனை மணிக்கு வரணும் அப்படின்ட்டுலாம் அங்கே அடிச்சு தான் வந்து டீனை அடிச்சு தான் இவங்க பேசிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அங்கே பாட்டியோட கெட்டப்பில் லக்ஷ்மண் வந்துட்டாங்க. லக்ஷ்மணும் சேர்ந்து கோபால் கூட சேர்ந்து பயங்கரமாக டீனை அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கிறாங்க. டீன் விட்டா போதும் அப்படின்ட்டு அப்படியே வீட்டை விட்டு ஓடியே போயிட்டாங்க. அதுக்கப்புறமா அங்கே டைமை ஃபுல்லாக டீன் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. 2 மணி முன்னாடியே முடிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறமா அடுத்த நாள் வந்துட்டு பார்த்தா வீட்டுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. சமீர் வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி கிட்ட சொல்லிருங்க அப்படின்ட்டு ஒரு ஃபோன் வந்திருக்கு. ஆக்சுவலாக ஃபோன் பண்ணது வந்துட்டு அந்த பப்ளுவோட ஆள் தான். ஆக்சுவலாக அடி வாங்கிட்டு போனான் இல்லையா, அந்த பையன் தான். அவங்க தான் வந்து ஃபோன் பண்ணியிருந்திருக்காங்க. பட் இவங்களுக்கு தெரியாது இல்லை. இதை கேட்டதுமே இவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு தான் முன்னாடியே சொன்ன இந்த ட்ராமாலாம் வேண்டாம் அப்படின்ட்டு அங்கே லக்ஷ்மண் வந்து அப்படியே புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதாச்சும் ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோபால் வந்து அங்கே பக்கத்தில் இருக்கிற ஃபோட்டோவை வந்துட்டு அப்படியே ஃபோட்டோவில் சாஞ்சிட்டே வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. டக்குன்னு அந்த ஃபோட்டோ நகண்டு உள்ள ஒரு ரூம் இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த ரூமுக்குள்ள பார்த்தா ஒரு பெரிய பெட்டி ஒன்று இருக்கு. அப்போ தாத்தா முன்னாடி அவன் கூட பெட்டின்னு சொல்லிட்டு இருந்தான் இல்லையா. ஸோ அப்போ அந்த பெட்டிக்குள்ள தான் ஏதோ இருக்கு அப்படின்ட்டு இவங்க அந்த பெட்டியை உடைக்கிறதுக்காக பிளான் போட்டுட்டு இருக்காங்க. என்னெல்லாமோ போட்டு உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. லக்ஷ்மண் வந்துட்டு இந்த வீட்டில் நமக்கு நிறைய அன்பு கிடைச்சிருக்கு, நம்ம அவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, ஒருவேளை அந்த பெட்டிக்குள்ள ஏதாவது எக்ஸ்பென்சிவா கூட இருக்கலாம், வேண்டாம் இதை உடைக்காதீங்க அப்படின்ட்டு அங்கே லக்ஷ்மண் வந்து அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் உடைச்சு பார்ப்போம் அப்படின்ட்டு கோபால் வந்து உடைச்சிட்டு இருக்கும்போது அங்கே தாத்தா வந்துட்டாங்க. சாவி இல்லாமல் பெட்டியை திறக்க முடியாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தாத்தாவே வந்து சாவியை போட்டு அங்கே பெட்டியை வந்து திறந்தே காட்டிட்டாங்க. அந்த பெட்டிக்குள்ளே பார்த்தா அங்கே தீபாவளி துப்பாக்கியும் சின்ன ரிமோட் காரெல்லாம் இருக்குது. ஸோ இதை பார்த்ததுமே அங்கே தாத்தாவுக்கு வந்துட்டு சமீரோட சைல்ட்ஹுட் மெமரிஸை வந்து தாத்தா வந்து அப்படியே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு தான் இவ்வளோ பில்டப்பா அப்படின்ட்டு இவங்க 3 பேருமே அப்படியே வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தா உள்ளே இருந்து ஒரு கலசத்தை வந்து எடுக்கிறாங்க. அஸ்தி கலசம் மாதிரி இருக்குது. இவங்க 4 பேருக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இது யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது இது சமீரோடது அப்படின்ட்டு தாத்தா சொல்கிறாங்க. இவங்க 4 பேரும் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போய் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் தாத்தா வந்து ஒரு கதை சொல்கிறாங்க. அதாவது தாத்தா பாட்டிக்கு பெர்மனண்ட்டாக ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து கண்ணு போயிருச்சு. ஸோ இவங்களை பார்க்குறதுக்காக அவங்களோட பையன், ஒய்ஃப், அப்புறமா சமீர் அவங்க பேரன் எல்லாருமே அமெரிக்காவிலேருந்து வந்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகி அந்த ஆக்சிடெண்ட்டில் இவங்க 3 பேருமே ஸ்பாட்ல இறந்து போயிட்டாங்க. ஸோ இவங்க 3 பேரோட இறுதி சடங்கை தாத்தா தனியாளாக தான் அவங்களோட கமிஷனர் ஃப்ரெண்டோட சப்போர்ட் மூலமாக வந்துட்டு அவங்க பண்ணியிருந்திருக்காங்க அமெரிக்காவில். ஸோ பாட்டிக்கு வந்து இது எதுவுமே தெரியாது. சமீர் உயிரோட இருக்கான் அப்படின்ட்டு தான் பாட்டி வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இந்த கஷ்டத்தில் பாட்டி எப்போ பார்த்தாலுமே கேட்டுட்டே இருப்பாங்க சமீர் எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தாத்தா வந்து பாட்டிக்காக வந்து அப்படியே சமாளிச்சுட்டே இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் தான் கடவுள் புண்ணியத்தில் நீங்கள் எல்லாரும் வந்தீங்க. நீங்கள் வந்த கொஞ்ச நாள்லேயே எனக்கு நீங்கள் 2 பேரோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்தது. அதுக்கப்புறமா போக போக நீங்கள் 4 பேர் அப்படிங்கிறதும் எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்கள் 4 பேர் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பாட்டி ரொம்பவே சந்தோஷமா இருக்கா. அவளோட சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நீங்கள் இப்போ இங்கே விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் எங்கள் 2 பேருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து அப்படியே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்க 4 பேருக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் பின்னாடி பார்த்தா பாட்டி எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்திருக்கிறாங்க. பாட்டிக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஸோ தாத்தா வந்து இப்படி ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க இப்படி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க, என்னை ஏமாத்திட்டீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா கோபால் வந்துட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. இவங்க மேலே எந்த தப்பும் கிடையாது, இங்கே நடிக்கணும்னு சொன்னது எல்லாமே என்னோட தப்பு தான். எனக்கு வாழ்க்கையில் இது வரைக்கும் அன்பு கிடைச்சதே கிடையாது. உங்ககிட்ட இருந்து அந்த அன்பு கிடைக்கும் போது நான் எல்லாத்தையுமே அப்படியே மறந்துட்டேன் அப்படின்ட்டு கோபால் வந்து அப்படியே ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. நான் பண்ணது தப்பு தான், நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ட்டு கோபால் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அங்கே பார்த்தா வெளியில இருந்துட்டு பப்ளு வந்துட்டாங்க. பப்ளுவை பார்த்ததுமே உங்களுக்கு எதுவுமே ஓடலை, யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அங்கே டேபிளில் வந்து கலசம் இருக்கு இல்லையா, அதை பார்த்ததுமே இதுதான் எனக்கு வேணும் அப்படின்ட்டு பப்ளு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்களாம் யாரு அப்படின்ட்டு கேட்கும்போது என் பேர் பப்ளு அப்படின்ட்டு பப்ளு சொன்னதுமே இவங்க எல்லாருக்கும் சிரிப்பு வந்துருச்சு. உன் பேர் பப்ளுவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஃபைட்டு வரும் போல அப்படின்னு தெரிஞ்சதுமே எங்கள் தாத்தா பாட்டியை வந்து ரூமுக்குள்ளே வந்து உட்கார சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா அங்கே ஃபாரின்ல இருந்து ஒருத்தன் வந்தான்னு சொல்லிட்டு துபாயில இருந்து வந்தாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்துட்டு இங்கே கோபால் சைடுக்கு வந்து வந்துட்டாங்க. ஆக்சுவலாக தாத்தா சொன்ன கதை எல்லாத்தையும் இவங்க கேட்டிருந்திருக்காங்க. இவங்களுக்கு ரொம்ப இமோஷனலாக இருந்ததுமே இவங்க கோபால் சைடுக்கு வந்துட்டாங்க. அவங்க தான் பயங்கரமாக அடிப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க பப்ளுவோட ஆளுங்களை பிடிச்சி பயங்கரமாக அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படியே சண்டை வந்து ரொம்ப லென்த்தியாக வந்து போய்கிட்டு இருக்கு. கலசத்தை வந்து இங்கேயும் அங்கேயும் தூக்கி போட்டு அப்படியே பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. கடைசியில் கோபால் கையில் தான் அது இருக்கு. பப்ளு வந்துட்டு அதை வாங்குறதுக்காக வந்துட்டு
வந்துட்டாங்க, இந்த கலசத்துக்குள்ள அஸ்தி தான் இருக்கு, அதை எதுக்கு நீ வாங்கணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அங்க கோபால் கேட்கும்போது தான் நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற ரகசியம் யார்கிட்டயும் சொல்லாத அப்படின்ட்டு காதுக்குள்ள வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதாவது தாத்தா வந்துட்டு அவங்க அமெரிக்கால இருந்து ஏர்போர்ட்டுக்கு வந்திருந்திருப்பாங்க இல்லையா, அந்த டைம்ல இங்க பப்ளு வந்துட்டு ஸ்மக்லரா வந்து இருந்திருக்காங்க. அப்போ அந்த கலசத்துக்குள்ள அங்க சேஃப்டிக்காண்டி இவங்களோட டைமண்டை ஃபுல்லாமே அந்த கலசத்துக்குள்ள வந்து இவங்க போட்டுட்டாங்க. ஸோ அது வந்துட்டு இப்போ அதுக்குள்ள இருந்திருக்கு அப்படிங்கிறதுனால தான் அங்க பப்ளு வந்துட்டு ஆளை வந்து அனுப்பி விட்டுட்டே இருந்திருக்கிறாங்க போல. உள்ள அப்போ டைமண்ட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுமே கோபால் வந்துட்டு செம சத்தமா டைமண்ட் இருக்கு அப்படின்ட்டு கத்திட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே உள்ள டைமண்ட் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா பார்த்தா அங்க எல்லாமே தெரிஞ்சு வசூலி வந்து இவங்களை ட்ராக் பண்ணி வந்துட்டாங்க. வசூலி வந்து எப்படா பணத்தை கொடுப்பேன் அப்படின்ட்டு அங்க மாதவ் கிட்ட கேட்கும்போது, கஷ்டப்பட்டு உங்களுக்காக பணத்தை நான் ரெடி பண்ணிட்டேன், ஆனா அதை இவன் திருடிட்டான் அப்படின்ட்டு அங்க பப்ளு காமிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. நீ தான் திருடுனியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் சண்டை போட விட்டுட்டு அங்க மாதவ் வந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. அப்படியே மாத்தி மாத்தி ஃபைட் வந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. அங்க கிளாஸ் எல்லாம் உடைச்சு தாத்தா பாட்டி இருக்கிற ரூமை தாண்டி அங்க கோபால் வந்து போய் விழுந்துட்டாங்க. ஸோ கோபால் கையில தான் கலசம் வந்துருச்சு. அந்த கலசத்தை வந்து தாத்தா கிட்ட கொடுத்துட்டாங்க. அந்த நேரத்துல பப்ளு வந்துட்டு கத்தி எடுத்துட்டு அங்க தாத்தாவை குத்துறதுக்காக வந்துட்டு இருக்கும் போது கோபால் உள்ள வந்துட்டாங்க. கிளாஸ் ஸ்லிப் ஆகி அப்படியே டேர்ன் ஆயிட்டாங்க. ஸோ கோபாலோட பேக்லயே வந்துட்டு கத்தியை வந்து குத்திட்டாங்க பப்ளு. ரத்தத்தை பார்த்ததுமே பப்ளு மயங்கி விழுந்துட்டாங்க. கோபாலுக்கு செம்மையா வலிக்குது, யாரும் டச் பண்ணாதீங்க அப்படின்ட்டு கோபால் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணியாச்சு. அந்த டைமண்டை வந்துட்டு தாத்தா வந்துட்டு கமிஷனர் கிட்ட வந்து ஒப்படைச்சிட்டாங்க. ஸோ வைரத்தையும் அங்க பப்ளுவையும் பிடிச்சி கொடுத்ததுனால அங்க வைரத்தோட மதிப்பு 10% வந்து இவங்களுக்கு கிடைக்கும் சன்மானமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க கமிஷனர் வந்து சொன்னதுமே இவங்க 4 பேருக்கும் செம ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தா அங்க வசூலியும் வந்துட்டாங்க. வசூலி வந்து பணம் வரப்போதா அப்படின்னதுமே, அப்ப என்னோட கடனை திருப்பி கொடுத்துருவல்ல அப்படின்ட்டு மாதவ் கிட்ட கேட்கும்போது, கொஞ்சம் பணம் வந்துடக்கூடாது, உடனே பிச்சை எடுக்கிறதுக்கு வந்துருவானுங்க அப்படின்ட்டு ஏதோ பணக்கார கெத்துல வந்துட்டு அங்க மாதவ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ள அங்க நிராலி வந்துட்டாங்க இவங்களை பாக்குறதுக்காக இங்கேயே வந்துட்டியா அப்படின்ட்டு அங்க தாத்தாவுமே அப்படியே கலாச்சிட்டு இருக்கிறாங்க. சரி சொல்லுமா, இந்த 4 பேர்ல உனக்கு எந்த பைத்தியக்காரனை பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு எங்க பாட்டி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே நிராலி, எனக்கு லக்கியே தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னதுமே மித்த 3 பேருக்கும் ஷாக்கிங்கா இருக்கு. ஆனா அவன் உனக்கு ப்ரொப்போஸே பண்ணலையே அப்படின்னு சொன்னதுமே எனக்கு தெரியும், அவனுக்கு பேச்சு கூட வராது அப்படின்னு சொன்னதுமே அதுவும் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு நிராலி சொல்றாங்க. அப்புறம் எதுக்கு அவனை செலக்ட் பண்ண அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு அப்படி ஒரு ஹஸ்பண்ட் தான் தேவை, நான் பேசுறத கேட்குற ஹஸ்பண்ட் தான் எனக்கு வேணும் அப்படின்ட்டு நிராலி சொன்னதுமே எல்லாருமே அங்க தாத்தா பாட்டி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க உடனே உங்களுக்கு தங்கச்சி ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு அங்க மாதவ் கேட்கும்போது, 7 வயசு தங்கச்சி இருக்கு, இப்போ என்ன வேணும் அப்படின்ட்டு அங்க நிராலி சொன்னதுமே 3 பேரும் அப்படியே யோசிக்கிறாங்க. ரொம்ப வருஷம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்ட்டு 3 பேருமே கோரஸா வந்து சொல்றாங்க. அப்படியே எல்லாருமே அப்படியே சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. இதோட இந்த படம் ஹாப்பியா முடியுது. இந்த படத்தோட கதையை நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கண்டிப்பா காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணி ஆல் இங்கிற ஆப்ஷனையும் டேப் பண்ணுங்க. தேங்க்யூ.